ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல சனி பகவான், பெரிய ஏற்றம். அதோட பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், சூரியன், ராகு 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்துல போய் நிற்கிறது. தொழில் ஸ்தானம் அபரிமிதமான ஏற்றம், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள், மாற்றங்கள், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா நினைத்த காரியங்கள் அத்தனையுமே நடக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தனகாரகனே தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தான அதிபதியையும் பார்க்குறார். பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தோம்னா விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் 16/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதாவது பணம் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, குரு பகவான் 5ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதாவது 6-12க்கு உண்டான செவ்வாய் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது. அப்படின்னும்போது 7-12க்கு உண்டான செவ்வாய் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 3ஆம் இடம். எல்லா விதமான முயற்சிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது இந்த மாதம் 11ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது நிச்சயமாக கையில் வந்தே தீரும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராசிநாதன் போய் இருக்கிறதுனால அபரிமிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் வெற்றி பேச்சின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தாய்க்கு இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் அதாவது மனசில் நிற்காமல் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த ஸ்கூல்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் 10th வரலும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். ஷார்ட் ட்ரிப் வரும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து லாட்ரி, ஷேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார். செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தலையானால் 7-12 அதிபதி 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துக்கு போகிறார்.
பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு பார்த்தீங்களேனால் நிச்சயமாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி சுக்கிரன் போய் இருக்கும்பொழுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய மேன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, அதோட ஃபைனான்ஸ் லெவல்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா பணத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் இந்த மாதம் பணம் எவ்வளோ வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பட்டாடைகள் உடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிநாதனே உச்சம் பெற்று போகிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சின்னத்திரை, வெள்ளித்திரை இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர ஆடை நெய்யல் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடைகள் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால், நெய், அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள், அதாவது வெண்ணெய், பன்னீர் இந்த மாதிரியான விஷயங்கள், அதில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 11/3 13/3 வரலும் உண்டான காலகட்டம் நிச்சயமாக சந்திராஷ்டமமாக இருக்குது. அதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த காலகட்டத்தில் 13/2 மற்றும் 14/2/2026 இந்த 2 நாட்கள் 3-2-5 நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது. இந்த நாட்களில் புதிய விஷயங்களை தொடங்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு போங்க திருமஞ்சனத்துக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வரக்கூடிய தாக்கங்கள் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.